ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ் காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக இந்த ஷோரூம் சன்கார் பஜார் ஷோரூம் டிசம்பர் 24 விசிட் பண்ணி 2 பார்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கிட்டத்தட்ட கொஞ்சம் கார்கள் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மொத்தமாக இந்த அன்றைக்கி பார்த்திங்களா வெளியே, அதாவது அந்த சன்கார் ஷோரூமுக்கு வெளியே அவங்க ரோவாக விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த காரில் சில ஒரு 4 கார்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்ட் 3 வீடியோ, டிசம்பர் 24, 2024 பார்ட் 3. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு அந்த காரை பற்றின தகவல்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை ரோஜ் காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சன்காஸுடைய ஃப்ரண்ட் சைடுக்கு வந்திருக்கோம். ஓகேவா, அதாவது கேட்டுக்கு வெளியே. ஓகேவா, ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அந்த கேட்டுக்கு வெளியே அவங்க எத்தனை கார் சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ இந்த ரோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா டொயோட்டா எட்டியோஸ். இந்த காரோடைய மாடல் இது பார்த்தீங்கன்னா 2014 மாடல். இந்த கார் இப்போ தேர்ட் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 1,62,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆகுது. ஓகேங்களா, இது போக அதாவது 1,62,000 கிலோமீட்டர் ரன் ஆகுது. இது போக இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, லைவ்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது போக இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் அந்த எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ டொயோட்டா எட்டியோஸை பொறுத்த மட்டும் இது ஒரு சடன் காருங்கனால உங்களுக்கு டிக்கி எக்ஸ்டென்ஷன் தனியாக வந்துடும். இன்டீரியர் ஸ்பேசிங் அதிகமாகவே கிடைக்கும். ஓகேவா, டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. 90% வந்துடும், தாராளமாக 90% வந்துடும். பிரிட்ஜ்ஸ்டோன் டயர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ 4 டயர்ஸுமே பார்க்குறீங்க. காரோட எக்ஸ்டீரியர் நல்லா ஓரளவுக்கு நீட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. 2014 மாடல்னாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக நீட்டாக தான் இருக்குது. ஓவரால் அந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. இந்த காரோட இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லெதர்ஸ்ட் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஐவரி ப்ளஸ் டார்க் கலரில் லெதர்ஸ்ட் கோட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் வந்துடும். அண்ட் ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடும். ஓகேவா, ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் நமக்கு மியூசிக் பிளேயர் ஓகேவா கொடுத்துருக்காங்க. இந்த கார் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது டொயோட்டா எட்டியோஸ் 2014 மாடல் தேர்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் 5,80,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 5,80,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2016 மாடல். இந்த கார் இப்போ சிங்கிள் ஓனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 78,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆகுது. ஓகேங்களா, அதாவது 78,000 கிலோமீட்டர் ரன் ஆகுது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரோட எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ டார்க் சீனா கலர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலரில் எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. இந்த கார் சடன் கார் தான். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ஹேட்ச்பேக்கு, பட் ஸ்விஃப்ட் டிசைர் உங்களுக்கு சடன் காரு. ஸோ டிக்கி எக்ஸ்டென்ஷன் தனியாக வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு இன்டீரியர் ஸ்பேசிங் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு கார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோடைய ஃப்ரண்ட் சைட் பார்க்குறீங்க, பவர் ஸ்டீரிங் வந்துடும். அண்ட் ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான். இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் வியூ பார்க்குறீங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக நீட்டாகவே இருக்குது. ஆல்சோ அதோடைய சீட்ஸ் பார்க்குறீங்க, சீட்ஸ் கவர் போட்டிருக்காங்க. சீட்ஸ் கவர்ஸ் எந்தவித டேமேஜஸ் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடும். அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். ஸோ ஓவராலாக காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்க்குறீங்க, ரியர் சைடும் பார்க்குறீங்க. ரியர் சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எல்லாமே ஓவராலாக கார் ஃபுல்லாக ஃபுல் மேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ கட் மேட்ஸும் பண்ணியிருக்காங்க. காருக்கு இது போக உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் இந்த காருக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ சுவிட்சிங் மூலமாகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சரும் இந்த காரில் இருக்குது. எல்லாமே பார்க்குறீங்க. ஓவராலாக இந்த காருடைய வியூ பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் 2016 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் 5,90,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 5,90,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2012 மாடல். இந்த கார் இப்போ தேர்ட் ஓனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 86,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அது 86,000 கிலோமீட்டர் ரன் ஆகுது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்குறீங்க. ஸோ
ஸ்விஃப்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேட்ச்பேக் தான், பட் ஆனால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வரும். ஓகேவா, ஓவரால் இந்த காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க, அதோடைய எக்ஸ்டீரியர் வியூ டோட்டலாக பார்க்குறீங்க, அண்ட் டயர் கண்டிஷன்ஸ் பார்க்குறீங்க. ஸோ டயர் கண்டிஷன்ஸ் வந்து ஓரளவு 80% வந்துடும், அண்ட் பிரிட்ஜ்ஸ்டோன் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஆல்சோ வந்து இந்த காரோட இன்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும், சீட்ஸ் வந்து நல்ல ஒரு டேமேஜஸ் எதுவுமே எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் சைட்லையும் சரி ரியர் சைட்லையும் சரி. இன்டீரியரில் மேட்சிங்கும் பண்ணியிருக்காங்க. இந்த கார் வந்து ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். ஆல்சோ வந்து இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகேங்களா. ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2012 மாடல் 3rd ஓனர் வெஹிக்கிள். ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 4 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது 4 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை கான்டெக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட்ஸு ட்ரெண்ட் லைன் வேரியண்ட்டு. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து செகண்ட் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த கார் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட்டில் வந்து ஒரு டீசல் மாடல் கார். ஓகேவா, இந்த காருடைய இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காரில் வந்து இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு ஆகஸ்ட் 2025 வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காருடைய எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு ஆஷ் கலராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட்டுங்கிறது ஒரு எஸ்யூவி காரு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக வந்து இன்டீரியர் எல்லாமே இருக்கும். ஓகேவா, நல்லா கொஞ்சம் நல்ல குஷனேட்டான ஒரு சீட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, டேஷ்போர்டு எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது. பவர் ஸ்டீரிங் வந்துடும், அண்ட் ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இருக்குது, ஏசி இருக்குது. இது உங்களுக்கு வந்து ரியர் சைடில் வந்து ஸ்பேஸிங் வந்து அதிகமாக இருக்கும். ஆல்சோ வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு கார் தான் ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட். ஓகேவா, ஸோ இந்த கார் வந்து இன்டீரியரில் வந்து மேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் மேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ வந்து கட் மட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதோடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்தீங்க, டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 70% வந்துடும். ஆல்சோ காரோடைய இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் ட்ரெண்ட் லைன் வேரியண்ட் டீசல் கார் 2013 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 4,15,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது 4,15,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சா நீங்கள் தாராளமாக உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் சில சர்ட்ஸ் ஆஃப் கார்ஸ் வந்து பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் கார்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டு தான் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டு தான் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது போக நான் ரோஜ் காஸ்ட்டோட டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க்கை நான் டேரெக்டாக டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.